ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மன நிம்மதி குலையாமல் இருக்கிறதுக்கு, நம்ம மன நிம்மதியை இழக்காமல் இருக்கிறதுக்கு, வாழ்க்கையில் முன்னேற்றம் இருப்பதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். அது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஆனால் அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பயிற்சி பண்ணி நம்ம கைக்குள்ளார கொண்டு வந்துட்டோம்னா நம்ம தான் பெரிய ஆள். அது என்னங்க, எப்போவுமே டெய்லி பேசிஸில் தினசரி வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு ஆள் அல்லது பல ஆட்கள் நம்மளை கோபப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்க சொல்கிற வார்த்தைகள், அவர்கள் செய்கின்ற செயல்கள், அவர்கள் வெளிப்படுத்துகின்ற தோரணைகள் எல்லாமே நம்மளை கோபப்படுத்த வைக்குது. நம்மளை இலக்காரமாக பேசுகிறாங்க, இலக்காரமாக பார்க்குறாங்க, இலக்காரமாக நடந்துக்கிறாங்க. அது ஒன்றுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ், ரியாக்ஷன் ஓகேங்களா கொடுக்குறப்போ, எதிர்வினை ஆற்றுறப்போ நம்மளுடைய மன நிம்மதியை இழக்கிறோம். நம்ம வேல்யூ அடுத்தவங்களால் நிர்ணயிக்கப்பட நம்ம அனுமதிக்கக்கூடாது. இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஆனால் அதை பயிற்சி பண்ணி ஒரே ஒரு விஷயங்க, ஒரு ஆள் உங்களை ரொம்ப கோபப்படுத்திட்டாரு, உங்களை ரொம்ப ஒரு அவதூறான வார்த்தையை சொல்லி பேசிவிட்டார், ரொம்ப அவமானப்படுத்திட்டார் அவர். ஆனால் அவர் சொல்கிறது படி நீங்கள் நடந்துக்கவே இல்லை, நீங்கள் ரொம்ப ஜென்யூன், மனசாட்சி எப்படி நீங்கள் சூப்பராக இருக்கீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம், யார் அப்படி செய்கிறாங்களோ சொல்கிறாங்களோ அவங்கள கம்ப்ளீட்டாக கட் பண்ணிவிடுங்க, டிஸ்கனெக்ட் ஆகிடுங்க. அதாவது நம்ம யார் ஒரு தீய விஷயங்களை நமக்கு செய்கிறார்களோ, செய்ய நினைக்கிறார்களோ அவர்களிடமிருந்து ரொம்ப தூரமாகிடணுங்க. இதுதான் நம்ம மன நிம்மதியை காட்பதற்கு மட்டும் நான் அந்த வழி இல்லை, நம்ம மன நிம்மதியை தக்க வைத்துக் கொள்வதற்கு மட்டும் இது வழி இல்லைங்க, நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும். இப்போ உதாரணத்துக்கு அவர் சொல்கிறதுக்கு நீங்கள் பதில் வினையாற்றுறீங்க, பதிலுக்கு பதிலடி கொடுத்தாலும் நம்ம ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகுது ஓகேங்களா. அப்போ பதிலுக்கு பதில் கொடுக்குறீங்க, அதுக்கு அவர் பதில் கொடுக்குறாரு, வார்த்தைகள் தடித்து கைகலப்பாகுது. கைகலப்பு வேற பெரிய கான்சிக்வன்ஸ் ஆகி சட்ட கிரிமினல் லெவலுக்கு போய் வாழ்க்கையை வீணாக போயிடுது. எப்போ உங்களுக்கு ஒரு ஆள் சொல்கிறது பிடிக்கலையோ கண்டிப்பாக இது நமக்கு ஒத்து வராது. ஒரு ஆளை கணிக்கிறதுக்கு, அவருடைய செயல்களை நம்ம நிர்ணயிக்கிறதுக்கு, நல்லவரா கெட்டவரா, நல்ல விஷயமா கெட்ட விஷயமானு ஜஸ்ட் ஒரு சில மணித்துளிகள், கண்ண நேரங்கள் போதும். உங்களுக்கு தெரிய வந்துடுச்சு இவர் நமக்கு ஒத்து வராதுன்னா க்ளோஸ் பண்ணிவிடுங்க, கட் பண்ணிவிடுங்க, எதிர்வினை ஆற்ற வேண்டாம், அப்படியே கட் பண்ணிவிடுங்க. அது நீங்கள் நேரில் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணாலும் சரி, இல்லை வேறு எந்த வகையில் கம்யூனிகேஷன் ஃபோனில் பண்ணாலும் சரி, இல்லை சோஷியல் மீடியாவில் பண்ணாலும் சரி, பிளாக் பண்ணிவிடுங்க. ஃபோன் வந்தால் எடுக்காதீங்க, கம்ப்ளீட்டாக கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்த லெவலில் நீங்கள் போய்கிட்டே இருக்கணும். இதுக்காக உங்களுடைய ஒரு பொன்னான மணித்துளைகளை செலவு பண்ணி உங்களுடைய நேரத்தை வேஸ்டாக்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மன நிம்மதியும் இழக்கக்கூடாது, வாழ்க்கையில் உங்கள் முன்னேற்றம் தடை செய்யக்கூடாது. அடுத்தடுத்த இது போயிட்டே இருக்கணும். வாழ்க்கையில் இந்த மாதிரி பல பேரை நம்ம சந்திக்க போகிறோம் ஓகேங்களா. இது வாழ்க்கை அவ்வளோ ஈஸி இல்லைங்க, ரொம்ப கடினமானது, ரொம்ப போட்டியானது, பொறாமை மிகுந்தது. இந்த மாதிரி போயிட்டே இருக்கிறப்போ கட் பண்ணிக்கிட்டு சரியான ஆட்களை நம்ம சுற்றிதான் சரியான ஆட்களை மட்டும் வச்சுருக்கணுங்க. நல்ல எண்ணங்கள் உடையவர்கள் ஓகேங்களா, ஒத்த அலைவரிசை உடையவர்கள், முன்னேற்றத்தை விரும்புவர்கள், அடுத்தவர்களுக்கு துளி கூட தீமை நினைக்காதவர்கள், ஜென்யூனான பீப்புள். இந்த மாதிரி வட்டம் மட்டும் தான் நம்மள்ட்ட இருக்கணும். கச்சராக்கள், ட்ராஷ் கேன் மாதிரி உள்ள அந்த குப்பைகளை எல்லாம் நம்ம வழியிலேருந்து தூக்கி தூர வீசிட்டு போயிட்டே இருக்கணும். தேங்க்யூ கைஸ்.